ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 61 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இருக்காவை காட்டுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்காவை பொறுத்த வரைக்கும் அவர் மனசுக்குள்ளே ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கும். நருட்டோவை நினச்சே தான் அவர் ஒரி பண்ணிகிட்டே இருப்பார். கிட்டத்தட்ட இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனோட ஃபர்ஸ்ட் பேட்டில் பார்த்தீங்கன்னா நெஜியோட வந்திருக்குல்ல, இது போன டைம் நடந்த ப்ரிலிமினரி மாதிரி இருக்காது, இந்த டைம் அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே ஒரி பண்ணிட்டு இருப்பார் நருட்டோவை நினச்சி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காபுட்டோவை காட்டுவாங்க. பேட்டில் அரேனாவிலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி தான் இருப்பான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்பு பிளாக் ஆப்பை கொண்டிருப்பான். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஆள் மாறாட்டம் பண்றதுக்காக. இந்த இடத்துல கூட காபுட்டோ வந்துட்டு நருட்டோ நீ எங்களை கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவான். இந்த இடத்துல அல்டிமேட் டிஃபென்ஸ் ஜீரோ பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. போன எபிசோட்ல தலைமை ஏகப்பட்ட ஷேடோ க்ளோன்ஸை கொண்டு வந்திருப்பான் இல்லையா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபைட் வந்து வெறித்தனமா போயிட்டு இருக்கும். நருட்டோவோட க்ளோன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நெஜியோட பயங்கரமா ஃபைட் பண்ணும். ஆனாலுமே ஒரு பாயிண்ட்லெஸ் இல்லாம தான் போயிட்டு இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட நெஜி மேல ஒரு ஸ்கிராட்ச் கூட பட்டிருக்காது. டோட்டலாவே செம டிஃபென்ஸ் பண்ணுவான். அதுன்னு மட்டும் இல்லாமல் அவன் அட்டாக் பண்ணுவான். நருட்டோனால அவனோட அட்டாக்ஸும் கூட தாங்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே நெஜி வந்து கண்டுபிடிச்சிருவான் யார் ரியல் நருட்டோ அப்படின்னு சொல்லி. அவனை எய்ம் பண்ணி தான் ஓடி போய் பார்த்தீங்கன்னா அவனோட ஹார்ட்லேயே அடிப்பான். இதோட ஆட்டமே முடிஞ்சது, நீ தான் ரியல் நருட்டோன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பான். பார்த்தீங்கன்னா நருட்டோக்கு பிளட் வரும். இதெல்லாம் பார்க்குற ஹினாட்டா ரொம்பவுமே ஷாக் ஆவா. சுற்றி இருக்க ஷேடோ க்ளோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னா டிசப்பியர் ஆக ஆரம்பிக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் இல்லையா அந்த 2 சுனின்ஸ், அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் இதோட முடிஞ்சது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்க. நருட்டோட ஷேடோ க்ளோன்ஸ்லாம் அப்படியே டிசப்பியர் ஆகிட்டே இருக்கும். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஹினாட்டாவே நீ தோத்தராத நருட்டோ அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு இருப்பா. இந்த இடத்துல தலைவன் சிரிப்பான். பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு க்ளோனாக இருக்கும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2 நருட்டோ அட்டாக் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நெஜி முடிஞ்சான்ங்கிற மாதிரி தான் இருக்கும். கீபால பயங்கரமாக ஷவுட் பண்ணுவா, வாடா நண்பா அவனை அடிடா டிஃபீட் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி. சக்குராவுமே பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட பாப்பா. கிட்டத்தட்ட நருட்டோ பஞ்ச் பண்ண போவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நருட்டோ வந்து நிறைய விஷயங்களை சொல்லுவான், அவனை எப்படி ஏமாத்தினான் அப்படிங்கிறதெல்லாம். பஞ்ச் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சக்ரா தடுக்கிற மாதிரி இருக்கும். யோசிச்சு பார்த்தீங்களா இப்படி ஒரு டிஃபென்ஸை காரா எப்படி அவனோட சாண்டை யூஸ் பண்ணி டிஃபென்ஸ் பண்றான். சேம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெஜி பண்ணுவான். இதோட நேம் பார்த்தீங்கன்னா 8 ட்ரைகிராம்ஸ் பாம்ஸ் ரிவால்விங் ஹெவன். நெஜி இப்படி ஒரு விஷயத்த பண்ணதை பார்த்த ஹினாட்டா, அப்புறம் ஹினாட்டாவோட அப்பா, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பதறி போய் தான் பார்ப்பாங்க. என்னடா இவனால இதெல்லாம் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சக்குரா அவன் பஞ்ச் பண்ணான்ல, அப்போ அந்த அடி படவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பா. டென்ட் நின்றுட்டு இது வந்து நெஜியோட ஒரு அல்டிமேட் டிஃபென்ஸ்னே சொல்லுவா. இதுன்னு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நெஜில பயங்கரமா கலாய்ப்பான். என்னடா கொஞ்ச நேரத்தில் நீ ஜெயிச்சிட்டின்னு நினைச்சிட்டியா, இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்மா. சரி அதையும் தான் பாத்திரலாண்டா அப்படின்ட்டு திரும்ப ஷேடோ க்ளோன்ஸை கொண்டு வருவான் நருட்டோ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றி வர நருட்டோ நின்றுவான். அதாவது அவனை ரவுண்ட் அப் பண்ண மாதிரி. கிட்டத்தட்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டென்டனோட வாய்ஸ் தான் வாய்ஸ் ஓவர் பண்ணுற மாதிரி கேட்டே இருக்கும். நெஜி இப்போ பண்ண போகிற ஜுட்ஸு என்னங்கிறத தான் பார்த்தீங்கன்னா டென்டன் எக்ஸ்பிளைன் பண்ணுவா. கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா ஒரு அல்டிமேட் டிஃபென்ஸ்னே சொல்லியிருப்பா இல்லையா அதுக்கு முன்னாடி. இது எப்படி செயல்படும்னா நெஜினால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 360 டிகிரி வரைக்கும் பார்க்க முடியும். அப்படின்னா சுற்றி இருக்க எல்லாத்தையுமே அவனால கண்டிப்பா பார்க்க முடியும். அது மூலமா பாத்தீங்கன்னா ஒரு எனிமி வந்து அவன் மேல அட்டாக் பண்ண வரானாலே அதை ஈஸியா அவன் கண்டுபிடிச்சிருவான். இப்போ அந்த அட்டாக் கண்டுபிடிச்சாச்சு ஓகே, பட் ஆனா அதை டிஃபென்ஸ் பண்றதுக்கு, தடுக்கிறதுக்கு, அட்டாக் பண்றதுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைப்படும் இல்லையா. சேம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் பாத்தீங்கன்னா நெஜி இந்த ஒரு ஜுட்சுவை பண்ணுவான். 8 ட்ரைகிராம்ஸ் பாம் ரொட்டேஷன் இந்த ஜுட்சுவோட நேம். இந்த ஜுட்சுவை எப்படி பண்றான்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஜென்டில் ஃபிஸ்ட் பார்த்திருப்போம். ஹியூகா கிளானோட ஒன் ஆஃப் த பயங்கரமான டெக்னிக்னே அதை சொல்லலாம். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட சக்ராஸை வந்து ஹேண்ட் மூலமா தானே வச்சு அடிக்கிறாங்க, ஜென்டில் ஃபிஸ்ட் பண்றாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த உடம்புல இருக்கிற எல்லா சக்ரா ஹோல்ஸ்ல இருந்துமே ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சக்ராவை பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நெஜி வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுவான். டிஸ்சார்ஜ் பண்ணும்போது அவன் டோட்டலா ரொட்டேஷன் பண்ணானா, இப்போ ஒரு ஆப்போனன்ட் அடிக்க வரான்னு வச்சுக்கோங்களேன், அந்த டோட்டல் அட்டாக்குமே பாத்தீங்கன்னா ரெப்பல் ஆயிரும், அவனுக்கே திரும்ப போயிடும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் டிஃபென்ஸ் ஜுட்ஸு தான் இது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நருட்டோ பயங்கரமா பறந்து போய் விழுந்துருவான். இந்த டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் காராவோட சாண்ட் டிஃபென்ஸ் இருக்கு இல்லையா, சேம் அதே மாதிரி தான் இருக்கும். யாருனாலுமே இந்த டிஃபென்ஸை தாண்டி போய் நெஜி அட்டாக் பண்றதுங்கிறது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா டென்டன் கன்ஃபார்ம் பண்ணுவா. காராலாம் பயங்கரமா ஆச்சரியப்படுவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹானபி வந்துட்டு இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்பா. இது நம்ம மெயின் ஃபேமிலியில் இருக்கவங்க மட்டுமே பண்ணக்கூடிய ஸ்பெஷல் ஜுட்ஸு, ஆனால் இதை எப்படியும் அவன் தனியாகவே கற்றுக்கிட்டான் பாரு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாரு. பார்க்கவே ஆச்சரியமா இருக்குன்னு பாரு. இந்த இடத்துலலாம் டென்டன் பார்த்தீங்கன்னா நெஜி எல்லாம் அவன் தோக்கடிக்கிறது முடியாத காரியங்க மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பா. இதுக்கப்புறமா நருட்டோவை பார்த்து நெஜி இருந்துட்டு, டே இதோட ஆட்டம் முடிஞ்சிருச்சு, நீ என்னோட ரேஞ்சில்
ரேஞ்சில் தான் இருக்க, இப்போ மட்டும் நான் அந்த 8 ட்ரைகிராம்ஸ் 64 பவுண்ட்ஸ் பண்ணனா நீ முடிஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவான். இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட்ஸில் நிற்கும் போதே ஹினாட்டாவோட அப்பா பயப்பட ஆரம்பிச்சிருவார். என்னடா இதையும் சர்ப்ரைஸ் பண்ணிட்டானா அப்படிங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் வச்சு 8 ட்ரைகிராம்ஸ் 2 பவுண்ட்ஸ் 4 பவுண்ட்ஸ்னு சொல்லி அதை பார்த்தீங்கன்னா அந்த டபுள் பண்ணும் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அடிப்பான். கிட்டத்தட்ட நருட்டோவோட 64 சக்ரா பாயிண்ட்ஸ்லையுமே நெஜி அட்டாக் பண்ணியிருப்பான். இந்த இடத்துல எல்லாம் கென்மாவே முடிவு பண்ணிவாச்சு, மேட்ச் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சுத்திக்க எல்லாருமே அப்படிதான் திங்க் பண்ணுவாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ஹினாட்டாவோட அப்பா வந்துட்டு இந்த பையனுக்குள்ள இவ்வளோ டேலண்டா, ஒரு ட்ரூ கெகே கென்காயவே வந்து இவன் ப்ராப்பரா பண்ணியிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு ஹிசாஷி கண்டிப்பா நீ இருந்திருந்தா நீ தான் ஹியூகாவோட சக்சஸரா இருந்திருப்ப அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுவாரு. இவங்களோட பேக் அண்ட் ஸ்டோரியில நம்ம கொஞ்ச நேரத்திலேயே பார்த்துருவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உன்னால மூச்சும் கூட விட முடியாதான்னு சொல்லி நெஜி ரொம்பவுமே கேவலப்படுத்துவான். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பேசுவான். அதெல்லாம் நமக்கே ஹர்ட்டிங்காக தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹினாட்டா ரொம்பவுமே இரும்பிட்டு இருப்பா. உடம்புக்கு முடியாத மாதிரி தான் ஃபீல் ஆகும். சக்குரா அண்ட் ஈனோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஈனோலாம் நான் இவன் ஜெயிப்பான்னு நினச்சிட்டு இருந்தேன், மொத்தமாகவே தோத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுவான். இந்த இடத்துலலாம் நருட்டோ டோட்டலாகவே டிஸியாக தான் இருப்பான். அவனால் ப்ராப்பராக முடிச்சும் கூட பார்க்க முடியாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனோட கண்களுக்கு ஃப்ளாஷ் ஆகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லீ அண்ட் ஹினாட்டா பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிலிமினரியில் நான் தோத்ததை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு நிற்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயத்த நினச்சி பார்த்துட்டு தலைவன் எந்திரிச்சு நிற்பான். இந்த இடத்துல நெஜிக்கே ஷாக் ஆகும். நருட்டோ இருந்துட்டு நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல எனக்கு எப்போ கிவ் அப் பண்ணணுன்னே தெரியாதுன்னு அப்படின்மா. நெஜியில் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு திங்க் பண்ணிட்டு இருப்பான். ஹினாட்டாக்கு பார்த்தீங்கன்னா இரும்பிட்டே இருப்பா இல்லையா, பார்த்தீங்கன்னா ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். உனக்கு ரத்தம் வருது அப்படின்னு சொல்லி கீபா சொல்லுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மேலே நின்று இருந்திருப்பான் இல்லையா ஆன்பு பிளாக் ஆப், அவன் வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என்ன சஸ்பீஷியஸாலாம் திங்க் பண்ண வேண்டாம் அப்படின்பான். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெஜி இருந்துட்டு எனக்குலாம் உன் மேலே ஒரு பர்சனல் கிரட்ஜே இல்லடா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவான். ஆனால் எனக்கு இருக்குடா, ஒரு மனுஷன் இன்னொருத்தனை பார்த்து ஃபெயிலியர்னு சொல்கிறதெல்லாம் என்னால் பார்த்துட்டு கேட்டுட்டுலாம் சும்மாலாம் போயிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி செம டென்ஷனாக இருப்பான் நருட்டோ. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நெஜிக்கு நடந்த சில கொடுமைகள்லாம் அவன் சொல்லுவான். அதாவது விச் மீன்ஸ் ஃப்ளாஷ்பேக் சொல்லுவான், என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஹியூகா கிளானோட ஹேட்ரட் எப்படி இருக்குங்கிறத சொல்லிடலாம். ஹினாட்டாவை நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்பு பிளாக் அப் ஒருத்த வந்திருப்பான் இல்லையா, இவனை பார்க்கும்போது இவன் யாரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யாருக்காவது கெஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம் யார் கரெக்டாக சொல்கிறான்னு. இந்த இடத்துல நெஜி இருந்துட்டு அவனோட ஹெட் பேண்டை கழட்டி அந்த கஸ்மாக்கை காட்டுவான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஹியூகா கிளானோட ஒரு ஜூன் ஜுட்ஸுன்னு சொல்லலாம். இந்த கஸ்மார்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு பறவை வந்து கூட்டுக்குள்ள அடைச்ச வச்ச மாதிரி தான் ஃபீல் பண்ணுவான். இந்த கஸ்மார்க் வந்து இவனுக்கு இருக்காது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஹியாஷி இருக்கா இல்லையா ஹினாட்டாவோட அப்பா, அவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துக்கு வந்தாரு. அதனால தான் அவர் வந்து ஹெட் ஃபேமிலியாக இருக்காரு. எங்கள் அப்பா ரெண்டாவதாக வந்தனால நாங்கள் வந்து பிரான்ச் ஃபேமிலியாக இருக்கோம். அதனால தான் இத்தனை கொடுமைகளும் நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நெஜி சொல்லுவான். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஹானபி வந்து அவங்க அப்பாவோட ட்ரைனிங் எடுத்திருப்பா இல்லையா, சேம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஹினாட்டா சின்ன பொண்ணாக்கப்ப ட்ரைனிங் எடுத்திருப்பா. அந்த இன்சிடென்ட்லாம் காட்டுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தங்கச்சி ஹினாட்டாவை காப்பாற்ற வழிப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் நெஜிக்கு வந்து அவங்க அப்பா அட்வைஸ் பண்ணுவார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹிசாஷி இருந்துட்டு அவரோட பியாக்குகான் ஓப்பன் பண்ணுவார். இது வந்து கொலை பண்ணுறதுக்கான நோக்கம்னு சொல்லிட்டு ஹியாஷி வந்து ஹேண்ட் சைன் பண்ணுவார். கிட்டத்தட்ட ரொம்பவுமே தலை பிடிச்சிட்டு படுத்துருவார். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செரிபரல் நர்வ்ஸ் இருக்கு இல்லையா பிரெயினுக்கு போகிறது, அந்த நர்வ்ஸை வந்து இது டோட்டலாகவே டேமேஜ் பண்ணுவாங்க போட்டு வச்சிருக்க அந்த கஸ்மார்க் மூலமா. அந்த ஒரு பயத்தோடவே தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். இவங்க எப்போ எங்களை கொல்லுவாங்கன்னா எனக்கு தெரியாது, ஆனால் இதுலேருந்து ஃப்ரீடம் கிடைக்கும்னா அது கண்டிப்பாக டெத்தாக தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த தான் சொல்லுவான். ஷரிங்கான பொறுத்த வரைக்கும் அந்த பவருக்காகவே பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டு தானே இப்போ ஒரோச்சிமாருவே இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் அதை விட பயங்கரமான ஒரு ஐப்ராவஸ் தானே. ஸோ அதை திருடுறதுக்காக தான் ஏகப்பட்ட பேர் வருவாங்க. அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பிரான்ச் ஃபேமிலிங்கிறது ஒன்று வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த நெஜி சொல்லுவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெஜியோட அப்பாவை பார்த்தீங்கன்னா இந்த ஹிட் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கொன்றுப்பாங்க, கில் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இதெல்லாம் நமக்கே கேட்கறதுக்கு ரொம்பவுமே சங்கட்டமாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஹினாட்டா சின்ன பொண்ணாக இருக்கப்ப பார்த்தீங்கன்னா அவளை கடத்துறதுக்கு வந்திருப்பாங்க. கடத்திட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஹியாஷி வந்துட்டு கடத்திட்டு போனோம்னா கொன்றுவார். மாஸ்க் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும் அவன் பார்த்தீங்கன்னா ஹெட் நிஞ்சா, லேண்ட் ஆஃப் லைட்டிங்கோட ஹெட் நிஞ்சா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்களும் லீஃப் வில்லேஜ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அலைடு ட்ரீட்டி போட்டிருப்பாங்க, சைன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு தப்பு பண்ணனால இதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் கொண்டு வருவாங்கன்னா ஒரு உயிருக்கு பதிலாக உயிருங்கிற விஷயத்தை தான் கொண்டு வருவாங்க. இந்த டீலையுமே பார்த்தீங்கன்னா லீஃப் வில்லேஜ் சேர்ந்தவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா ஒரு பெரிய வார் வராமல் தடுக்கிறதுக்காக. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் ஆஃப் லைட்னிங்கை சேர்ந்த ஷினோபி தானே அவரு, கிட்டத்தட்ட அவரை கொண்டிருக்காங்க. அவரை கொன்ன ஆளோட டெட் பாடி எங்களுக்கு வேணும், அவரை நீங்கள் கொல்லணும் அப்படிங்கிற விஷயத்த தான் சொல்லி கேட்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் ஃபேமிலியோட நேமை காப்பாற்றுறதுக்காக பார்த்தீங்கன்னா நெஜியோட அப்பாவை கொண்டிருப்பாங்க, ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இவருக்கு பதிலாக இவரை வந்து கொன்று அந்த டெட் பாடி கொடுத்துருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட பிறந்திருக்காங்க ட்வின் பிரதர்ஸா. அதுல ஃபர்ஸ்ட் பிறந்த ஆளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஹெட் ஃபேமிலி, செகண்டா பிறந்த ஆள் வந்து பிரான்ச் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி பிரிச்சு அவங்க நெத்தியில ஒரு சீலை வச்சு
அதை பார்த்தீங்கன்னா இந்த செரிப்ரல் நர்வ்ஸ் எல்லாம் டோட்டலா டேமேஜ் பண்ற மாதிரி அவங்கள டார்ச்சர் பண்ணி ஹியாஷி பண்ண தப்புக்கு நெஜியோட அப்பா செத்து கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு இன்சிடென்ட் ஒரு சின்ன பையனுக்கு நடக்குதுன்னா, அவன் சின்ன வயசுல இருந்து இத்தனை கொடுமையும் பார்த்து வளர்றானா, அவனோட மனசுல ஒரு பேசிக்கான ஹேட்ரட் கூட இருக்காதா? அந்த ஹேட்ரடோட ரிஃப்ளெக்ஷனாக தான் பார்த்தீங்கன்னா நெஜி தெரியும். இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா நெஜி வந்து மெயினாக சொல்ற விஷயம் என்னன்னா, எங்க அப்பாவுக்கு இந்த கஸ்மா கிட்ட இருந்து ஃப்ரீடம் கிடைச்சது அவ்வளோதான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். நமக்கே கேட்கறதுக்கு அவ்வளோ பெயினா இருக்கும். இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தங்களோட டெஸ்டினியும் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ எங்க அப்பா லேட்டரா பிறந்தனால தானே அவரோட டெஸ்டினி இப்படி இருந்துச்சு. அதே மாதிரி தான் உனக்கு நான் ஆப்போனன்ட்ங்கிறப்பவே உன்னோட டெஸ்டினியும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பார்க்கறதுக்கு. நீங்க ஃபுல் நருட்டோ சீரிஸை கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.竹やぶの中へ吸ったコラさ、やぶから棒に吸ったコラさ、破れたラブレタ持って吸ったコラさ、やぶ